கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் வாழ்த்தலை கூறிக்கொள்கிறேன். இந்த வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு நற்செய்தி யாகிய சுவிசேஷம் இது என்னவென்றால், இப்பொழுது கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை பூமியெங்கும் அவரை அழைத்தவர்கள் ஆராதித்து கொண்டு அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டாடுவதற்காக காத்திருக்கின்ற இந்த வேளையில் ஒரு முக்கியமான காரியத்தை உங்கள் மத்தியிலே அடிமை பகிர்ந்து கொள்கிறேன் வாஞ்சிக்கிறேன். இது என்னவென்றால், ஏதோ நம் தேவன் நம் கரங்களிலே இருக்கிறார். இந்த வார்த்தையாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கட்டளை என்னவென்றால், இதை எழுதினவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியான் இதிலே ஒரு எழுத்தை கூட்டவோ குறைக்கவோ உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஒரு புள்ளி வைக்கவோ ஒரு கமா போடவோ நமக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. இதில் எப்படி இருக்கோ அப்படித்தான் நாம் அதன்படி தான் நடப்பதற்கு இது நம் கரங்களிலே தேவன் வழிநடத்துக நம்மோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை விட்டு இந்த பிறப்பின் நாளை கொண்டாடுவதற்கு ஆயத்தமாயிருக்கிற நாம் கிறிஸ்துவாகிய இயேசு பிறந்த இடம் எது, அதை அறிந்து நீங்கள் குடில் அமைக்கிறீர்களா? அதை அறிந்து நீங்கள் மாட்டுத் தொழுவில் பிறந்த மகிமேசுதனார் எந்த இடத்தில் இங்கே இருக்கு ஒரு மாட்டு தோல்வில் பிறந்தாருன்னு தேவனுக்கு விரோதமாக நம்ம பாடலாமா? தேவனுக்கு விரோதமாக மாட்டுத்தோளிலும் பிறந்தார் நம்ம எண்ணம் வரலாமா? இதில் இந்த இடத்துல அது அப்படி ஒரு காரியம் இருக்குதா? எங்கே போய் கொண்டிருக்கிறோம் நாம்? எங்கு பார்த்தால் நெருக்கடி. தினம் தேவனுடைய ஜனங்களுக்கு வருகின்ற உபத்திரவங்கள், பாடுகள், இதை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். காதால் கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? யாரோ ஆடு மாடு ஒரு சின்ன குழந்தை பிறந்த மாதிரி அந்த அம்மா கையில் வச்சிருக்க மாதிரி உருவங்களை அவங்க உருவாக்கி அதே அவங்க வியாபாரம் இருந்ததாங்க. நீங்கள் அதை போய் வாங்கி வீட்டில் குடில் என்ற வார்த்தை இதிலே எங்கே இருக்கிறது? எல்லாம் போன இடம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் இடங்கள் பார்த்தேன். கேரளா போய் பார்த்தாச்சு. எல்லா இடங்களிலும் இந்த கிறிஸ்துவின் பிறப்பு நாள் வந்துட்டா ரொம்ப பிரயாசம் பண்ணுவா, ரொம்ப அலங்காரம் பண்ணி அதுக்குள்ளே ஆட்டுக்குட்டி, மாடு, மரியாதை அம்மா ஒரு அந்த குழந்தைய கைடு வச்சுருக்க மாதிரி. நீங்கள் எதுக்கு முன்னால் நிற்கிறீங்க? உங்களை இப்படி செய்ய சொன்னது யார்? நீங்கள் யாருடைய ஆவிக்கு கீழ்ப்படுறீங்க? உங்களுக்கு கொடுத்த அந்த பரிசுத்த ஆவிக்கு, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீர்களா? இல்லை என்றால் இந்த உலகத்தின் மோசம் போய்க்கிற ஆவிக்கு கீழ்ப்படுகிறீர்கள். அந்த சத்தியத்தை விட்டு விலகினாலே நீங்கள் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் நடந்து கொண்டிருக்கிறவர்கள். எந்த இடத்துலையாவது இல்லாத ஒன்றை இருக்கிறதாக உங்கள போயிட்டாரே அது அந்தகார ஆவி, நம்மளை மோசம் போய்க்கிற ஆவி.
கடைசி மட்டும் இப்படியே கொண்டு போய் கடைசியில் நம்மளும் மறித்து போவோம். முடிஞ்சு போச்சு. அங்கே போய் அவர் வரும்போது அவர்கிட்ட போய் நான் உங்கள் குடியில் முடிச்சிட்டேன், நான் உங்கள் மாட்டுக்குட்டி மாடு பசு என்ன பண்ணாமோ உருவாக்கி நீ பிறப்பு நாளை கொண்டாடுனேன். நடக்கவே நடக்காது. அவர் பிறந்த இடம், அவர்கள் வீட்டுக்குள் பிரவேசித்து எங்க வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாட்சமாக விழுந்து காணிக்கைகளை செலுத்தி பணிந்து கொண்டார்கள். அப்போ நீங்கள் யார தெய்வம், யார கிறிஸ்து இயேசுவை எங்கள் ஆண்டவரை எங்கள் அப்பாவே என்ன நீங்கள் ஆராதிக்கிறீங்களோ அவர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சால் நீங்கள் இந்த மாதிரி அவருக்கு புறமான காரியங்களை, அவருக்கு விரோதமான காரியங்களை செய்வீங்களா? எனக்கு இது சொல்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் சொல்லித்தான் ஆகணும் என கட்டளையதான். அதை கொண்டு அவங்கள்ட்ட சேர்த்துருக்கு. அவங்க கேட்டாலும் சரி, கேட்காம போனாலும் சரி, ஒரு பதிவை போடுதே 4 பேர் 5 பேர் கூடுதல் தான் 10 பேர். எனக்கு எந்த கஷ்டமோ கவலையோ கிடையாது. ஏன்னா கொண்டு என்கிட்ட கொடுத்த லெட்டரை உங்கள் கையில் கொண்டு கொடுத்தேன். நீங்கள் அது பார்க்கணும் பார்க்காம போகிறதும் உங்கள் இஷ்டம். ஏன்னா அந்த யூடியூப் சேனல் இதை நம்பி நான் இதுக்குள்ளே வரல. இதே காசு வரும் பணம் வரும் அங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, பணம் உங்களுக்கு வருமே, இது பணம்னா எனக்கு எதுவே தெரியாதப்பா, எனக்கு தேவையும் இல்லை. நான் தேவனை சார்ந்து வாழுகிறவன். இந்த யூடியூப் சேனலை நம்பி நான் வாழலை. எனக்கு அவர் எல்லாம் தராரு, நான் அவரை சார்ந்து வாழுதேன். இதை நீங்கள் கேட்கணுமோ அவர் என்னத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க கேட்டாலும் சரி, கேட்காம வழிவெளிக்கு போனாலும் சரி, கடைசி நாளில் தான் நான் ஒரு பைத்தியம், ஒரு வயசானவன் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு உங்கள்கிட்ட கொண்டு கொடுத்தா நீங்கள் அதை கேட்டீங்களான்னு கேட்பார். அப்போது அவருக்கு நீங்கள் நானும் இதோ படித்து வரப்போனால் நானும் அதே தன்னன்னைக்கு பார்த்துட்டு வாழ்ந்தான். யாருமே தப்ப முடியாது. அப்போ இந்த கிறிஸ்தின் பிறப்பே நாளை கொண்டாடுவதற்கு ஆயத்தமாகிக்கொண்டிருக்கிறேன். என அன்பு சொந்தங்களே, வார்த்தையை விட்டு வழிவிலகி வெளியே போகாதீர்கள். தேவனை கோபம் முட்டாதீர்கள், எரிச்சலாய் ஒன்று பண்ணாதீர்கள். கிறிஸ்தின் பிறப்பே நாளை நாம் புத்தாடை உடுத்து ஆடியும் பாடியும் மகிழ்ந்து கருவுந்து இது ஒரு சகல ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அது கிறிஸ்தின் பிறப்பு. அந்த நற்செய்தியை கேட்டு நாம் ஆர்ப்பரித்து பாடுவதற்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்பதை விட்டு இந்த மாதிரி தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்களை மாற்றொழிவில் பிறந்தார் அன்னிட்டு அதுக்கு ஒரு உருவ வழிபாடு, அதை விட்டு விலகுங்கள். தேவனுக்கு முன்பாக நம் தடைகளை தாழ்த்த வேண்டுமான வார்த்தை கீழ்ப்படி வேண்டும். நீங்கள் என் கட்டளையும் கற்பனையும் கை கொண்டு அதற்கு முன்பாக தடைகளை தாழ்த்தினானால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த வார்த்தையை ஒன்று விட்டு விலகிட்டு ஒரு எழுத்தை கூட்டவோ குறைக்கவோ ஒரு புள்ளியோ கமாவோ வச்சிங்கன்னு வச்சுக்காங்க. நீங்கள் இப்போ அதை தான் செய்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அது எனக்கு கொடுத்துருக்கதை உங்கள்கிட்ட ஒன்று வெளிப்படுத்தியாச்சு. நீங்கள் இதை கேட்டு இனிமேல் இதை செய்யாமல் இருப்பதும் செய்துவதும் உங்களுடைய கரங்களிலே இருக்கிறது. இதை விட்டுவிடுங்கள். நமக்கு இது தேவனுடைய வார்த்தைக்கு இல்லாத ஒன்றை இருப்பதாக செய்யாதீர்கள். தேவனை அறியாத ஜனங்கள் அவர்கள் பலவிதமான காரியங்களை செய்கிறார்கள். அவர்களோடு நம்மளை ஒப்பு கொடுத்து வழிவெளி போவதற்கு அந்த ஆவிக்கு நீங்கள் இணங்கி விடாதீர்கள்.
கிறிஸ்து பிறந்த இடம் வீட்டில் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து என்று நமக்கு தீர்க்கமாக கரங்களில் வாசிக்கணும். வாத்தியும்படி தலைகளை தாழ்த்துங்கள், முழங்கால்களை முடங்கள். எச்சரிக்கையாகிறங்கள். தேவன் தாமே நம் அனைவரையும் ஏற்றுக்கொண்டு வழி நடத்துவார்கள். ஆமேன், ஆமேன்.